அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சனியின் மற்றொரு ஆட்சி வீடான விரயஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்குள் வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் ராசிக்கு சகாயமானவராகவும் 9 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நினைப்பதை விட மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்டவர் களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கிரன். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றிகரமாக அமைய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் கும்பராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் சுக்கிரன் மிக வலுவாக விரயத்தில் அமர்ந்து யோகஸ்தானத்தை பார்க்கிறார். சுக்கிரனுடன் 5 கிரகநிலைகள் இணைந்தும் பலம் வரப் போகின்றன. அமாவாசை தினத்தன்று சந்திரனும் இணைவதால் பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு. வீண் விரய செலவுகள் அனைத்தும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அமைவதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. பல நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதோடு செய்யக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். தடை நிறைந்த காரியங்கள் அனைத்தும் தவிடுபடியாகுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் ஈடேறும். உங்களை குடும்பத்தின் புரிந்து கொள்வதால் கருத்து வேற்றுமைகளை களைவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. பெரியவர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். வீண் விரயங்கள் சுப விரயங்களாக மாறுவதோடு இரட்டிப்பு மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக கைகூடும். கலைத்துறையில் உங்களது படைப்புகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி நன்மை நிறைவாக உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொன்னான நேரமாக அமைய போகிறது. மிகப்பெரிய அளவில் அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற நினைப்பதை விட சிறப்பாக அமையக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. வருமானம் திருப்திகரமாக அமையும். குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால் கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். பெரிய அளவில் அலைச்சல், சிரமம், சிக்கல் என அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றம் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே சுக்கிரனின் தினமான வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். களத்தில் இறங்கிய சுக்கிரனால்